வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். கடவுள் வாழ்த்து அதிகாரம் 2வது குறளை பார்ப்பதற்கு முன்பாக திருவள்ளுவர் மற்றும் திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர். திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என்பன. கடவுள் வாழ்த்து அதிகாரம் 2வது குறள். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இந்த குறள்ல பொருளை பார்க்கும் பொழுது வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் என்கொல். வாளறிவன் என்று சொன்னால் தூய அறிவு வடிவாக விளங்கக்கூடிய இறைவன் என்பது பொருள். நற்றாள், தாள் என்று சொன்னால் பாதம், நல்ல திருவடிகள். அப்போ பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, தூய அறிவு வடிவாக விளங்கக்கூடிய இறைவனினுடைய திருவடிகளை தொழார் என்று சொன்னால் வணங்காமல் இருந்தால், வணங்காவிட்டால் கற்றதனால் ஆய பயன் என், கற்ற கல்வியினால் பயன் என், பயன் என்ன என்று கேட்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கக்கூடிய இறைவனின் நல்ல திருவடிகளை தொழாமல், அதாவது வணங்காமல் இருந்தால் ஒரு மனிதன் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? ஆகவே நாம் எவ்வளவுதான் வாழ்க்கையிலே கல்வி கற்றிருந்தாலும் அறிவு வடிவாக விளங்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை தொழுதால் மட்டுமே வாழ்க்கையிலே சிறப்பு அடைய முடியும் என்கிறார் வள்ளுவர். ஆகவே தினமும் கடவுளை ஒரு நிமிடமாவது வணங்குவது நாம் வாழ்க்கையிலே மேன்மேலும் சிறப்படைய உதவியாக இருக்கும். எனவே அறிவு வடிவாக விளங்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை தினமும் நாம் தொழ வேண்டும். மீண்டும் குறள். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினமும் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் தமிழ்_வனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.